8 சீட்டு தான் வாங்குனீங்க, 8ல 2 தான் வின்னு. கடந்த முறை 6 வாங்கி 4 வின்னா, இந்த முறை 8 வாங்கி 2 வின்னு. ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது விசிகா. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் கோச்சம் பார்க்கணும்னு சொன்னான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிர்ப்பு அலை, அந்த எதிர்ப்பு அலையில சேர்ந்து நாங்களும் விழுந்துட்டோமே ஒழிய இது விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு தோல்வி அல்ல. என்னாச்சு மாமா, என்ன நடந்துச்சு? முதுகு கிழிஞ்சிருச்சு. யாருக்கு? வேணா விட்டு. உங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புனாரு பாருங்க ஸ்டாலின். இப்ப தெரியுது பாத்தீங்களா, ஒன்னொன்னா வெளியே வருது எல்லாமே. இல்ல பிரதர், நீங்க என்ன உணர்வோட வேலை செஞ்சிருக்கீங்க திமுக. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்ன சார்? நீங்க 21ல என்ன ஸ்ட்ரைக்கிங் ரேட், இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக்கிங் ரேட்? வீழ்ந்துட்டீங்களே, உங்க ஓட்டே இல்லையா சார்? எல்லாம் புது கட்சிக்கு போயிருச்சே சார் அப்படின்னு நான் கேக்குறேன். தோல்வி விடுதலை சிறுத்தைகளுக்கு அல்ல, விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தனியாக நின்றிருந்தால் புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. போக வேண்டியது அதிகமாக வெற்றி பெற்று நிக்க வேண்டியதுதானே சார்? ஏன் நிக்கல? அதான் இங்க இருக்கிற முக்கியமான பிஜேபி வந்துரும். சரி, பிஜேபி வந்துரும். திருமாவளவன் பேசின ஸ்டேட்மெண்ட் இன்னமும் இருக்குது. உங்க தலைவர் திருமாவளவன் என்ன தெரியுமா சொன்னாரு? விஜய் ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை அப்படின்னாரு. இன்னைக்கு விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தையா, இல்ல அவர் வந்து ஒரு ஜனநாயக தலைவரா, அதாவது ஒரு சமத்துவ தலைவரா, அதுவும் மதசார்பற்ற தலைவரா? சொல்லுங்க. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. அந்த காலகட்டத்துல அவர் எல்லா ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை. நான் பேசி முடிச்சுறேனே. இன்னைக்கு ராகுல் காந்தி பெற்ற குழந்தை. அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு திருமாவளவன் பெற்ற குழந்தை. அப்படியா? இப்ப நீ ஆரம்பத்துல உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது சில பேர் சொன்னாங்க உடன்பிறப்பு 200 ரூபா ஊப்பிமாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு விடுதலை சிறுத்தையான பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப ஒரு மாற்றம் தானே இது, மனிதனோட இயற்கை தானே. என்னைய விட்டுருங்க, நீங்க நிமிஷத்துக்கு ஒரு முறை மாறுறீங்க, வருஷத்துக்கு ஒரு முறை மாறுற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்ல, திடீர்னு மாறுறீங்க. விஜய் பக்கம் முழுசா மாறுற மாதிரி. ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த கடை சேர்ந்து வேண்டித்தானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். 5 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கூட இருந்து? நல்ல கேள்வி. இந்த கேள்வியை வந்து நான் வரவேற்கிறேன். நான் இதுக்காக வெட்கப்படுகிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எழுச்சி தமிழருடைய பல்கலைக்கழகத்துல படிச்ச சங்க தமிழன் கத்துனீங்க, 3 வருஷமா கத்துனீங்க. உங்க குரல் அங்க கொஞ்சம் கூட கேட்கல. ஹலோ, பக்கத்துல நாய் குளிக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறேன். தளபதி ஸ்டாலின் வந்து போடுறாரா, நான் ஏன் தோற்றுவிட்டேன் எல்லாம் சொல்லுங்கன்றாரா. ஐயா, தேவையில்லாம குழம்பாதீங்க. தலித் மக்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் 5 ஆண்டுகள் செயலாற்றினீர்கள். இப்ப அது கிடைத்த வெற்றி தான். என்ன பண்றது? அப்பவே சொன்னேன், கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. இந்த தேர்தலில் ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட ஒரு அவர்கிட்ட இருந்து ஒரு தெளிவில்லாத நிலையே இருந்துச்சு. ஒரு நிலையற்ற தன்மை இருந்தது போல தெரியுது. எங்கள் தலைவர் குழம்பவில்லை, எங்கள் தலைவரை குழப்பினார்கள். யாரு அது யாரு என்பது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஒரு வேளை ஐயா சாமியா இருக்குமோ? அவனேதான். திமுகவா? அதுதான் கேள்வி. திமுகவா? அதுதான் கேள்வி. சொல்ல போறீங்களா? அதான கேள்வி. அடுத்த வாரம் மினிஸ்டர் விஜய் தரப்புல இருந்து மினிஸ்டர் ஆஃபர் பண்ணா கேட்கலையா? டபுள் டிஜிட் கொடுங்கன்னு. டபுள் டிஜிட் 8 சீட் ஆக்குனது யாரு? அதே நேரத்தில் எங்களுக்கு இந்த சீட்டு தான் வேணும், குறிப்பாக எங்களுக்கு வந்து அரூர் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க அரக்கோணத்துக்கு போங்க அப்படின்னு கொடுத்தது யாரு? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. காட்டுமன்னார் கோவில்ல நிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணாரு. அவரு தான் நிக்கிறதுன்னு உறுதியாச்சு. ஏன் திரும்ப பெற்றாரு? என்ன நடந்துச்சு? அவரை நிக்க வேண்டாம் என்று யார் சொன்னதுன்றது இங்க பாக்குற எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? சொல்லுங்க, என்னைக்காவது சொல்லுங்க. நம்ம பேச திமுக ஓவரா மிரட்டிருச்சா அவங்கள? எங்களை மிரட்டுறதுக்கு எவனும் பிறக்கலங்க. சார், உங்க தலைவர் காட்டுமன்னார் கோயில்ல நிக்கணும்னு விருப்பப்பட்டாரு. ஏன் திரும்ப பெற்றாருன்னு நான் கேட்டா யாருன்னு மக்களுக்கு தெரியும்னா என்ன? அந்த மக்களுக்கு தெரியல. சொல்லுங்க சார். அப்ப உங்களுக்கு இப்பவுமே பயமா? அந்த நேரத்தில் ஜனநாயக ரீதியாக எங்க தலைவர் நிற்பதற்கு ஆசைப்பட்டார். சில பேர் சர்வாதிகார தனத்துல இங்க நிக்க கூடாதுன்னு தடுத்து விட்டார்கள். அதற்கான பலன் யார் அந்த சர்வாதிகாரி? ஆமா, ஒண்ணுமே தெரியாது. யார் சார்? மக்களுக்கே தெரியாது. வேற யாரு? நான் தான். கடைசி வரைக்கும் நீங்க காட்டுமன்னார் கோயில்ல யார் நிக்க வேணாம், அந்த சர்வாதிகாரத்தனம் பண்ணி யார் ரிட்டர்ன் வாங்குனது, திரும்ப பெற்றதுன்னு சொல்ல மாட்டீங்க. மக்களுக்கு யாரும் தெரியாது. சார், திமுகன்னு சொல்லிட்டு போங்க சார். நாக்கு தள்ளுற வரைக்கும் விட மாட்டான் போல் இருக்கே சாமி. நீ சொல்றீங்களா? இல்ல சார், நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். எனக்கு என்ன தெரியும்? உங்களை போன்ற உங்க கட்சியில இருக்கிறவங்க சொன்னதா நான் சொல்றேன். அதுதான் உண்மையான நான் கேக்குறேன். சொன்னதுமே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க கடைசி வரைக்கும். இல்ல, மக்களுக்கு தெரியாதது நீங்க சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்கே. ஐயா வந்து ஒரு 15ல இருந்து 16 மணி நேரம் திருமாவளவனுடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. அவர் எங்க இருக்காருன்னே தெரியாம இருந்துச்சு. என்ன காரணம்? அந்த கேப்ல நடந்தது என்ன? சொல்றேன்.
மக்களுக்காக சொல்றேன். சார்ஜ் போடல, மொபைல்ல சார்ஜ் போடணும் மறந்துட்டாருங்க தலைவர். இந்த கேப் தான் திருமாவளவனை முதல்வர் ஆக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க கேட்டது 10 சீட்டு. 10 சீட்டு கேட்ட இடத்துல 8 சீட்டை கொடுப்போம். எங்களுக்கு இந்த சீட்டு தாண்டா வேணும் போது இதை கொடுக்க மாட்டோம், அதான் கொடுப்போம்னு சொன்னவங்க எங்களை முதல்வர் ஆக்குறாங்களாக்கும். சாம்பார் ஆப் எனக்கு. ஆமா, அந்த அடங்குமறு அத்துமீறலாம் வந்து இப்ப இல்ல போல. திமுக கிட்ட அந்த அடங்குமறு அத்துமீறலாம் உங்க வேலை செய்யல போலியா, ஒர்க் அவுட் ஆகல போலியா? ஆமாவா? அந்த ஃபார்முலா அங்க ஒர்க் அவுட் ஆகாது. அங்க எதுவா இருந்தாலும் அவங்க சொல்றதுதான் ஹை கமாண்ட், அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டாரு திருமாவளவன். அப்படியா? அந்த அதிகாரம் வெல்வதற்கு சில நுட்பங்களை நாங்கள் கையாளுகிறோம். என்ன அரசியல் நுட்பங்களை, சில ஸ்ட்ராட்டஜியை கையாளுகிறோம். என்ன கையாண்டீங்க? ஆனா எந்த காலத்திலுமே நாங்கள் அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடி. ஒரு முறை கூட திமுக ஆட்சியில திமிரி எழவே இல்ல விசிகா. அடக்குமுறை ஒரு அளவுக்கு மேல வந்துச்சுன்னா அது வெடிச்சு தானே வரணும். இதுக்கு மேல நீங்க வெடிச்சா என்ன, அது நடந்தா என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வந்துருங்களேன். வரணும்னு ஆசை நான் கேட்கல சார், மக்கள் கேட்பாங்க. அப்புறம் என்னதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குல்ல, காலம் இருக்குல்ல. அது என்ன காலம்? காலம் என்ன நேரம்? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நேரங்காலம் பார்த்து என்ன நேரம் பார்த்து எதுக்கு வரணும்? உங்களுக்கு தான் அங்க எதுவுமே இல்லையே, மரியாதை இல்ல, உங்க மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்ல, அந்த இடத்துல எதுக்கு நமக்கு வேலை? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த பக்கம் திரும்பி பார்க்கலாமா? நாம சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. இன்னும் ஒரு வாரத்தில் எங்கள் தலைவர் உயர்நிலை குழுவை கூட்டி நாம் திமுகவில் தொடர்கிறோமா இல்ல டிவிகேக்கு போக போறோமா என்ற ஒரு உயர்நிலை குழுவை அறிவிக்க இருக்கிறார். ஓ, திமுகவா டிவிகேவா? இப்ப அந்த முடிவுக்கு வந்துருச்சு விசிகா. திமுகவா இல்ல இந்தியா கூட்டணியா? அந்த இந்தியா கூட்டணிக்குள்ள இப்ப டிவிக்கு வந்துருச்சு. ஏன்னா காங்கிரஸ் அங்க இருக்குல்ல. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. சோ திமுகவிடமிருந்து விடுதலை கிடைக்க போகுது உங்களுக்கு. விசிகா சிறுத்தை இனிமேல் வந்து அறிவாலயத்திலிருந்து வெளியே வரப்போகிறது. நேத்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், கட்சிக்காரன் பேசுறேன். தேர்தல்ல வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் சகஜம். மற்ற கட்சிகளை தான் அதெல்லாம் பாதிக்கும். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் போல மக்கள் பணிகளை தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். தாலை போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிழத்து மீது நடந்து வந்தாவது கட்சியை காப்பாற்றுங்கள். ஒண்ணுமா அவ்வளவு திருத்தி நம்மளுக்கு வேணும் நாய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னு. பொது வாழ்வில் இருந்து சில காலம் ஓய்வெடுக்கிறேன் என முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். இல்ல சார், அவர் அரசியல்வாதில வந்து முழுமையா மக்கள் ஓய்வு கொடுத்துட்டாங்க. அவர் ரெஸ்ட்ல இருக்க வேண்டியதான் அதுக்கப்புறம். இந்த ஆட்சியின் ஆயுட்காலம் எவ்வளவு? ஏன் நான் என்ன கேட்கிறேன், ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குழந்தை பிறந்தோடனே இது எத்தனை வயசு தான் வாழும்னு ஜோசியர்காரர்கிட்ட கேட்பீங்களா? அப்படியே போட்டுருவேன். கேள்வி யாராவது மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு, உடலை உரிப்பிடுவேன். அந்த குழந்தை நல்லா இருக்கிறதுக்கு தான் ஜோசியக்காரர்கிட்ட கேட்பீங்க. நான் நினைக்கிறேன் குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, பிறந்ததுல கண்டிப்பா 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு வந்துருச்சு, டாக்டருங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அவருடைய அந்த 6 மாசம் ஒரு கேப் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த ஆட்சி நிக்குமா, இந்த ஆட்சி நிக்குமா, இந்த ஆட்சி நிக்குமான்னு ஏன் இவ்வளவு பதட்டம்? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் பையன் சார் இந்த பால்சாமி.